விஜயோட இணைவீங்களா அரசியல்ல? இல்லை, நான் அவரோட ஏற்கனவே பேசியிருக்கேன். அரசியலுக்கு வரணும்னு சொன்ன முதல் வரவேற்பு குரல் என்னுடைய குரலாக தான் இருக்கும். இந்த ஆபீஸில் தான் நடந்தது. நிறைய பாடங்கள், எது செய்யக்கூடாது என்பதையெல்லாம் கற்றுக்கொண்டோம். எது செய்ய வேண்டிய அவசியம், எதை யாரும் செய்யாமல் மறந்து விட்டார்கள் என்பதையும் கற்றுக்கொண்டோம். எதெல்லாம் நியாயமில்லாத விஷயங்கள் தொடர்ந்து 70 வருடமாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் கற்றுக்கொண்டோம். இல்ல, கட்சியின் வளர்ச்சி இப்ப நான் சொன்னேன் தெரியுமா, கோயம்புத்தூர்ல தோத்துட்டீங்களே அப்படிங்கும்போது அந்த எண்ணிக்கை நீங்க கொடுக்குற கணக்கு நான் பார்த்த கணக்கெல்லாம் பார்க்கும்போது 1728 ஏதோ ஒரு எண்ணிக்கை வருதுங்க. அது அல்ல தோல்வியின் எண்ணிக்கை. 90,000 people ஓட்டை போடல. அதுதான் ஜனநாயகத்தின் தோல்வி. கமல்ஹாசன் தோல்வி விடுங்க, அது கடைசி பட்சம். I have already told that this is the time when you will have to blur party politics and think about the nation. Anybody who thinks selflessly about the nation, my Makkal Needhi Mayyam will be part of it. But if you are playing local feudal politics, we won't be part of it. இல்லை, எல்லாரும் நீங்க வந்து ஒரு கட்சியின் பெயரை சொல்லி அவர்களுக்கு எதிராக, பாஜகவுக்கு எதிராகிறாங்க. மக்களுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கும் விஷயங்களுக்கெல்லாம் குரல் கொடுக்க வேண்டிய நீங்கள் அது ஒரு கட்சி தான் பண்ண முடியுமா? அது எல்லா கட்சியும் சேர்ந்து அதான் மக்களுக்கு இவ்வளவு விரோதமான செயல்கள் செய்ய முடியும். No, you cannot take anything directly. I will tell you directly. Have you joined India? No, I haven't. Sir, have you initiated talks பண்ணிட்டீங்களா? ஏதாவது பார்ட்டிங்களா? பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்துட்டு இருக்கு. பேசுறதெல்லாம் சொல்ல முடியுமா? வழிய சொல்லக்கூடாது. அது இது என்ன பார்லிமெண்டா? நினைச்சதெல்லாம் பேசுறதுக்கு பிரஸ் மீட்டுங்க, மரியாதையா இருக்கணும். அது நம்ம அலையன்ஸ் பேசும்போது எல்லாரோடையும் கலந்து ஆலோசித்து விட்டு சொல்ல வேண்டிய பதில். நான் மட்டும் தனியா சொல்ல முடியாது. அதுவும் நான் கண்டிப்பா சொல்லுவேன் உங்களுக்கு. டார்ச் லைட் இப்ப எங்களுக்கு கிடைத்திருப்பது நன்றி சொல்றேன். ஒரு பக்கம் எலெக்ஷன் கமிஷனை திட்டுறாங்க எல்லாரும், இந்த மாதிரி பண்றாங்க, அடிக்கிறாங்க பெயர்கள் எல்லாம். இன்னொரு பக்கம் எங்களை மதித்து ஒரு சின்ன கட்சிங்கிறத கூட பெரிதுபடுத்தாமல் அவர்கள் எங்களுக்கு டார்ச் லைட் சின்னம் வேணும் போது நேர்மை மனதில் கொண்டு எங்களுக்கு அவர்கள் அதை கொடுத்திருக்கிறார்கள் என்பது நல்லவர்கள் எல்லா இடத்திலும் இருக்கிறார்கள் என்பதற்கான சான்றாக இருக்கு. இன்னும் நாங்க பாண்டில் கையெழுத்து போட்டு வாங்கல எதுவும். அது முதல் சாதனை, கடைசி சாதனையும் அதுதான், ஏன்னா உச்சகட்ட சாதனையும் அதுதான். எந்த பாண்டிலையும் நான் கையெழுத்து போட்டு யாருக்கும் அது உங்களுக்கு யாரு கொடுப்பாங்கன்னா கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்க. அடுத்த படம் பண்ணி கொடுக்குறேன்னா பாண்டில் கையெழுத்து போடுறோம். கான்ட்ராக்ட்ல கையெழுத்து போடுறவங்க ஒரு 10 கோடி ரூபாய் கொடுக்க மாட்டாங்களா? ஆனா வாங்கல. அங்கிருந்து ஆரம்பித்து பல சாதனைகள் இருக்கிறது. அதை இப்ப சொல்ல வேண்டியதில்லை, நேரம் வரும்போது. இல்ல, இன்னொன்னு, நீங்க வந்து என்ன கேட்டு தெரிஞ்சுக்கிறத விட நீங்க எனக்கு சொல்லணும். கிராம சபைங்கிறத வந்து நான் கண்டுபிடிக்கல, அது ஏற்கனவே இருந்தது. காந்தியார் சொன்னது, ராஜீவ் அவர்கள் அதை வந்து வலியுறுத்தி கொண்டு வரணும்னு சொல்லி கொண்டு வந்தது. 25 வருஷம் தூசி படித்து இருந்த விஷயத்தை தூசி தட்டி கொண்டு மக்களுக்கு எடுத்து முன்வைத்தது மக்கள் நீதி மையம் தான். இதுக்கு அடுத்த கட்டமாக அர்பன் ஏரியா சபைகளையும் நடத்த திட்டமிட்டிருக்கிறது. அதுக்கு எலெக்ஷனுக்கு சம்பந்தமே இல்லைங்க, தொடர்ந்து நடத்த வேண்டிய விஷயம். It can be faster. I've been watching other nations who have been behind
by 30 years as compared to India. But we are moving slowly because we are full of hyperbole and very little action. சார் ராகுல் காந்தி, how do you assess ராகுல் காந்தி? நான் தான் ஏற்கனவே ஒரு 1.5 மணி நேரம் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதை திருப்பி இங்கே சொல்லணுமா? நன்றி.